Hi, hello, once again welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த மே 19ஆம் தேதி அன்னைக்கு மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் கேஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிராவில் ஒரு 17 வயசு பையன் அவன் அப்பாவோட வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்ச 2.5 கோடி மதிப்புள்ள போர்ச் காரில் வெளியே போயிருக்கான். அதுவும் குடிபோதையில் அதிவேகமாக வண்டியை ஓட்டி 2 இளைஞர்களை இடிச்சிருக்கான். அந்த 2 இளைஞர்களுமே உயிரிழந்திருக்காங்க. அந்த கேஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேஸில் போலீஸ் விசாரணையில் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, 17 வயசு சிறுவன் அவனுடைய 12வது வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றதாகவும், அந்த தேர்ச்சிக்காக தன்னுடைய நண்பர்களுக்கு ஒரு பாரில் கூட்டிகிட்டு போய் பார்ட்டி வச்சுருக்காங்க. அதில் எல்லோருமே குடிச்சிருக்காங்க. அந்த குடிபோதையில் அவன் வண்டி ஓட்டுனதுனால தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் அந்த இறந்து போனவர்களுடைய நண்பர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீஸ் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா, அந்த 17 வயசு சிறுவன், அவனுடைய தந்தை, அதே மாதிரி இவங்களுக்கு மதுபானம் கொடுத்த அந்த பார் உரிமையாளர், இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இவங்க 3 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த 17 வயசு சிறுவன் அந்த சம்பவம் நடந்து ஒரு 15 மணி நேரத்திலே அவனுக்கு கண்டிஷனல் பெயில் கொடுத்துருக்காங்க. இதை அப்போஸ் பண்ணி போலீஸ் ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்டிஷனில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த சிறுவனை ஒரு 17 வயசு சிறுவனாக கருதாமல் ஒரு 18 வயசு பூர்த்தியடைந்த ஒரு இளைஞராக கருதி விசாரிக்கணும் அப்படி போலீஸ் ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டுக்கு ஒரு மனு கொடுத்துருந்தாங்க. அந்த மனுவை ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு 22 மே அன்னைக்கு விசாரிச்சிச்சு. அந்த விசாரணையில் அந்த 17 வயசு சிறுவனுக்காக ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சிறுவனுடைய பெயர் இந்த கேஸில் தப்பாக என்ட்ரி ஆகிருக்கு, இந்த சிறுவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதே மாதிரி இந்த கேஸுக்கு சம்மந்தமான எந்த ஒரு விட்னஸையும் இந்த சிறுவன் சேதப்படுத்தவோ, அதே மாதிரி இந்த ஜூரிஸ்டிக்ஷனை விட்டு வேறு எந்த ஒரு ஜூரிஸ்டிக்ஷனுக்கும் போக மாட்டான் அப்படின்னு நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு அந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சிறுவனோட தாத்தா அந்த சிறுவன் தொழில் படிப்பில் அவனுடைய வருங்காலத்தை செலவழிப்பானோ, அவன் எந்த ஒரு தீய செயலும் செய்ய மாட்டான் அப்படின்னு அந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டுக்கு முன்னாடி ஒரு உத்தரவாதத்தை அவங்க கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த கண்டிஷனல் பெயிலில் சொல்லியிருக்க அந்த 7 கண்டிஷனையுமே அந்த சிறுவன் செயல்படுத்துவான் அப்படின்னு அந்த வழக்கறிஞர் சொல்லி, அந்த கண்டிஷனல் பெயிலை கிராண்ட் பண்ணணும், அதை ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அந்த வழக்கறிஞர் வாதாடி இருந்தாங்க. இந்த என்கொயரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு அந்த பெயிலை கிராண்ட் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த 7 கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நார்மலாக எல்லா கண்டிஷனல் பெயில்லையும் சொல்கிற மாதிரி ஒரு பாண்ட், அதாவது 7500 மதிப்புள்ள பாண்ட் பேப்பர் 2 அணா வைக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, 300 வேர்ட் எஸ்ஸே எழுத சொல்லியிருக்காங்க. என்ன டாபிக் அப்படின்னா, ரோட் சேஃப்டி வச்சு ஒரு 300 வேர்டில் எஸ்ஸே எழுத சொல்லியிருக்காங்க. தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த பையனை ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணி அங்கே உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்டடி பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சு ஒரு ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியும், அதே ப்ரெசன்டேஷனை 15 டேஸ்க்குள்ளே அந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டில் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு 15 டேஸ் ஆர்டிஓ அஃபிஷியல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டடி தி டிராஃபிக் ரூல்ஸ், எல்லா டிராஃபிக் ரூல்ஸையும் அவங்க ஸ்டடி பண்ணி அதிலேருந்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த்து கண்டிஷன் என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் போகணும், ஆல்கஹால் கன்சப்ஷனுக்கு ரிலேட்டடாக அந்த பையனை கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த்து கண்டிஷன் என்ன அப்படின்னா, சாசூன் ஹாஸ்பிட்டலில் சைக்காட்ரிஸ்ட்டை அப்ரோச் பண்ணி கன்சல்டேஷன் வாங்குங்க, அந்த ரிப்போர்ட்டை ஜேஜே போர்டுக்கு சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த பையனோட பேரண்ட்ஸ் அந்த பையனை ஜேஜே போர்டு, அதாவது ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு எப்போல்லாம் நினைக்குதோ அந்த டைம்லலாம் கூட்டிகிட்டு வரணும். அதே மாதிரி எந்த ஒரு பேட் கம்பெனி கூடயும் அந்த பையனை சேர்க்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்த கட்ட விசாரணையில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த சாசூன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய 2 டாக்டர்ஸ் அதே மாதிரி ஒரு பியூன், இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 17 வயசு பையனோட பிளட் சாம்பிளை வந்து மாற்றிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த பையனோட பிளட்டை வந்து டெஸ்ட் பண்ணும்போது அவன் ஆல்கஹால் குடித்தது வந்து அந்த ரிப்போர்ட்டில் கிடச்சிரும். அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நான் ஆல்கஹாலிக், அதாவது எந்த ஒரு ஆல்கஹாலும் குடிக்காத ஒரு பர்சனோட பிளட் சாம்பிளை வந்து அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த பையனோட அப்பா வந்து இந்த டாக்டர்ஸ்க்கு வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த பையனோட அப்பாவும் அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து 3 லட்சம் லஞ்சம் கொடுத்ததாகவும் தெரிய வந்திருக்கு. இதில் வந்து இடைத்தரகராக அந்த பியூன் இருந்ததும் இந்த கேஸோட விசாரணையில் தெரிஞ்சிருக்கு. இப்போது இந்த 3 பேரையும் போலீஸ் கஸ்டடியில் வந்து மே 30 வரைக்கும் வைக்க சொல்லி கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது மே 24 அன்னைக்கு பூனே போலீஸ் சீஃப் அமித் குமார் வந்து ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த பில்டர், அதாவது அந்த பையனோட அப்பா வந்து அவங்களோட டிரைவரை ஃபோர்ஸ் பண்ணி அந்த டிரைவர் தான் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் அப்படின்னு அவங்கள ஒத்துக்க வைக்க சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்சிடெண்ட்டில் அந்த பையனோட தாத்தாவும் இன்க்ளூட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவாடா போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களுடைய வேலையை ஒழுங்காக பண்ணலை. அதாவது இதை வந்து உடனே அவங்க வந்து சீனியர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை. அதே மாதிரி ஆக்சிடெண்ட்டை வந்து கண்ட்ரோல் ரூமுக்கும் இன்ஃபார்ம் பண்ணலை. அதே மாதிரி அந்த பையனை அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் உடனடியாக பிளட் சாம்பிள் அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்பாமல் வேணும்னே டிலே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரீசன்காண்டி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மே 27 அன்னைக்கு அந்த சாசூன் ஹாஸ்பிட்டலோட டாக்டர்ஸ் 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பியூனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இவங்க வந்து பிளட் சாம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணதுக்காண்டி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் இது வரைக்கும் என்னென்ன அப்டேட் நடந்துச்சோ அதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இனி இந்த கேஸில் ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.